நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. பயோ டேங்க் அப்படின்னா என்னங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோங்க. இப்போ செப்டிக் டேங்க் அப்படின்னா என்னங்க? மனித கழிவுகளை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற ஒரு ஸ்டோரேஜ் டேங்க். அதை நிறைஞ்சதும் நீங்கள் லாரி வச்சு க்ளீன் பண்ணுவீங்க இல்லையா? ஆனால் பயோ டேங்க் அப்படிங்கிறது அந்த டேங்க்குள்ளே வர மனித கழிவுகளை உள்ளே இருக்கிற பாக்டீரியா க்ளீன் பண்ணிடுங்க, தண்ணீரையும் சுத்திகரித்து வெளியே அனுப்பிடுங்க. வெளியே வர அந்த தண்ணியில் எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் சரி, அந்த பாக்டீரியாவை நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு முறை ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. அதனோட காஸ்ட் 1500 2000ன்னு வருங்க. ஆனால் நம்ம பயனீர் பயோ டேங்க்ல பாக்டீரியா உள்ளேயே இனப்பெருக்கம் ஆயிக்கோங்க. அந்த மாதிரி தான் நம்ம டேங்கே வடிவமைச்சிருக்கோம். அதனால நீங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த பாக்டீரியாவை ரீஃபில் பண்ணவே தேவையில்லைங்க. இன்னைக்கு நாம வந்திருக்கக்கூடிய ஊர் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கிற திருமந்துரைங்க. இந்த இடத்துல இவங்க புதுசாக ஒரு வீடு ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நம்ம பயனீர் பயோ டேங்க் 1200 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. டெய்லியும் 7 பேர் வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டேங்க் சைஸே போதுமானதுங்க. இந்த கஸ்டமர் நம்ம கிட்ட என்ன சொன்னாருன்னா, இது களிமண் பூமிங்க, மழை பெஞ்சதுன்னா கூட சீக்கிரமா இஞ்சாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நம்ம சைட் என்ஜினியர் ரொம்பவே அனுபவம் வாய்ந்தவங்க. இந்த இடத்துல ரிங் போட்டு எப்படி பூமிக்கு கீழே தண்ணி போற மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பர்ஃபெக்டா உங்களுக்கு சொல்லிடுவாங்க. இப்போ நார்மல் தண்ணியோட அடர்த்தியை விட இந்த மாதிரி சுத்திகரிச்சு வெளியே வர தண்ணியோட அடர்த்தி குறைவு அப்படிங்கிறதுனால பூமி சீக்கிரமா அந்த தண்ணீரை உறிஞ்சிக்குங்க. உங்களுக்கு ட்ரைனேஜ் இருந்ததுன்னா அதில் விட்டுக்கலாம், இல்லை கார்டன் இருந்ததுன்னா அந்த சுத்திகரிச்ச தண்ணியை கார்டனில் கூட விட்டுக்கலாம். இவங்களுக்கு ட்ரைனேஜ் கார்டன் ரெண்டுமே இல்லாதனால நம்ம ரிங் போட்டு பூமிக்கு கீழே கொண்டு போயிருக்கோங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பயனீர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் என்னோட ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்கலாம்.